சில பேர் கேள்வி கேட்குறாங்க, சில இடங்கள்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆடை அறுப்பாங்க அல்லது மாட்டை அறுப்பாங்க, வயிற்றுக்குள்ள குட்டி இருக்கு. இந்த குட்டி சில சமயங்களில் உயிரோடும் இருக்கலாம் அல்லது இறந்தும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதோடைய சட்டம் இல்லை. இப்போ ஆட்டுல வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆண் ஆடு பெண் ஆடு, அதே மாதிரி பசுமாடு காளமாடு கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு கர்ப்பிணி ஆட்டை என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். அதற்கு ஜாயிஸ் இருக்கு. அறுத்த உடனே குட்டி இப்போ உயிரோட இருக்குது. இப்ப என்ன செய்யறதுன்னா அந்த குட்டியை உடனே அறுத்தோம். குட்டியை வந்து அது குர்பானி பிராணியா கருதப்படும். அந்த குட்டி இறந்துருச்சு, தாயா இருக்கிறாங்க, குட்டி பார்த்தா இறந்து வயிற்றுக்குள்ள இருக்குதுன்னா இப்ப அந்த ஆட்டை இன்னும் எதுவுமே செய்யக்கூடாது, அப்படியே எடுத்ததை புதைச்சார். இதுதான் வந்து கர்ப்பிணி ஆட்டினுடைய சட்டமாக இருக்கு. இப்போ அறுப்பதற்கு முன்னாலும் அறுப்பதற்கு பின்னாலும் துவா இருக்கு அப்படின்னு. இப்போ அறுக்கிறதுக்கு முன்னால என்ன துவா இருக்கு? குர்பானி பிராணி அறுக்கிறதுக்கு முன்னாடி சுன்னத்தான முறையில கிபிலாவின் முன்னோக்கி அந்த பிராணியை படுக்க வச்சு, அது பசியோடு தாகத்தோடு அறுக்கக்கூடாது. அதனாலதான் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அதுக்கு தண்ணி கொடுப்போம். தண்ணி புகட்டிட்டு அதுக்கு என்ன செய்யுது அறுக்கிறது. அதே மாதிரி கத்தியை வந்து கண் முன்னாடி தீட்டக்கூடாது, மக்ரூஹாக இருக்கு. பசியோடு தாகத்தோடு அறுக்கிறது, கத்தி அந்த கண் முன்னாடி தீட்டுறது, இன்னொரு பிராணிக்கு முன்னாடி ஒரு பிராணி அறுக்கிறது, எல்லாமே மக்ரூஹ், வெறுக்கத்தக்க இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், தவிர்த்துக்கணும். கத்தி என்ன பதமா தீட்டி வச்சுக்கிறணும், கிப்ரா முன்னோக்கி இந்த ஆட்டை படுக்க வச்சிடணும், அதற்கு தண்ணீர் புகட்டி விட்டு அறுக்கிறதுக்கு முன்னாடி குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குது. இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். இந்த வசனங்களை ஓதிட்டு அல்லாஹும்ம ஹாதா மின்க வ லக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அர்த்தம். அறுத்த பிறகு என்ன செய்ய, கிப்லா முன்னோக்கி நின்ற மணிக்கு அல்லாஹும்ம தகப்பல்ஹு மின்னி கமா தகப்பல்த மின் ஹபீபிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹலீலிக இப்ராஹிம் அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த துவா ஓதுனா போதுமா. ஒருத்தர் துவா தெரியல, ஓதுறதுக்கு அவருக்கு ஞாபகம் இல்லை, அல்ல அவர் ஓதி பழக்கம் இல்லை, பிரச்சனை இல்லை. அவர் என்ன செய்யணும், கிப்லா முன்னோக்கி அல்லாஹ் உனக்காக என் சார்பா குர்பானி கொடுக்குறேன் மனசுல அவர் நினைச்சுக்கிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்துட்டாலே குர்பானி என்ன ஆயிரும், நிறைவேறும். பார்த்தவனே அல்லாஹ் இதை நீ கபூல் செய்வாயா, போதும். துவா ஓதி அறுக்கிறது அது ஒரு முஸ்தஹப், அது ஒரு சிறந்த முறை. இதுதான் துவா. இதுதான் துவா. வேற கூப்பிட்டு வச்சு துவா ஓடுறது அதெல்லாம் இல்லை. இதுதான் வந்து இலகுவான சுன்னத்தான முறை. இந்த குர்பானி பிராணி இருக்கு, குர்பானி பிராணியை நம்ம அறுத்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு. இப்போ வந்து இந்த இறைச்சியை வந்து 3 பங்காக ஆக்கணும்னு சொல்றாங்க. இது எப்படி 3 பங்காக தான் ஆக்கணுமா, இல்ல இதனுடைய சட்டம் என்ன? இப்ப இறைச்சியை வந்து 3 பங்குகளாக பிரிக்கிறது. ஒன்று தனக்காக, இன்னொன்று தன்னுடைய சொந்த பந்தத்துக்கு, இன்னொரு பங்கு வந்து ஏழைகளுக்கு பங்கீடு செய்யறதுக்கு. இப்ப இதுதான் வந்து சிறந்தது, அது மாதிரி செய்யறது சிறந்தது. இப்போ ஒருத்தருக்கு முழு இறைச்சி அவருக்கே தேவைப்படுது, பெரிய ஃபேமிலியாக இருக்கிறாங்கன்னா என்ன செய்யலாம், அவங்களே பயன்படுத்திக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், அது தவறல்ல. அல்லது முழு இறைச்சி அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க, ஏழைகளுக்கு தர்மம் பண்றாங்க, அந்த மாதிரி செய்யறதுக்கும் அனுமதி இருக்கு, தவறல்ல. 3 முறையுமே செய்யலாம். சிறந்தது 3 பங்குகளாக ஆக்கி தனக்கு ஒண்ணு, சொந்த பந்தத்துக்கு ஒண்ணு, ஏழைகளுக்கு ஒண்ணுன்னு சொல்லி பங்கீடு செய்யறதா சிறந்த முறை. அதாவது தங்கள் கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் கொடுக்கறது நல்லது செய்யலாம். ஏன்னா சில பேர் வந்து இந்த நேர்ச்சை செய்யறதையும் சதக்கா செய்யறதையும் கொண்டு வந்து இதுல சேர்த்துக்கிறாங்க. குர்பானி கொடுக்குறவங்க சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி அக்கீகா கொடுக்குறவங்க தாய் தந்தை வந்து அந்த கையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தவறான சில விளக்கங்கள்லாம் வந்து. அக்கீகா வந்து குர்பானி மாதிரி தானே. அக்கீகாவுடைய சட்டம் சேம் குர்பானி சட்டம் தான். கொடுக்குறவங்க சாப்பிடலாம், குடும்பத்தால் சாப்பிடலாம், சொந்த பந்தங்க சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் அனுமதி. இப்ப நேர்ச்சையில மட்டும் என்ன சட்டம்னா, அந்த குர்பானியை, அந்த நேர்ச்சை இறைச்சியை, நேர்ச்சை குர்பானியோ அல்லது தனி நேர்ச்சையோ, அந்த இறைச்சியை வந்து ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். அவரு சாப்பிட முடியாது, குடும்பத்தார்களுக்கு சாப்பிட கொடுக்க கூடாது, ஏழைகளுக்கு முழுமையான செஞ்சிடணும், தர்மம் செஞ்சிடணும். அது வாஜிபான அந்த நேர்ச்சைக்கு மட்டும் அந்த சட்டம், குர்பானிக்கு அந்த சட்டம் இல்லை. குர்பானிக்கு அந்த சட்டம் இல்லை. குர்பானி அக்கீகாவும் கொடுக்குறவங்க தாராளமா சாப்பிடலாம், குடும்பத்தாலும் சாப்பிடலாம். இப்போ வந்து வசியத்து செஞ்சிருக்கிறாங்க, வசியத்து செஞ்சு குர்பானி கொடுக்குறாரு. இப்போ அந்த வசியத்துடைய பிராணி, நார்மல் குர்பானி பிராணி சொல்லிட்டீங்க, எல்லா பேரும் சாப்பிடலாம், கொடுக்குறவங்கல இருந்து எல்லாமே சாப்பிடலாம்.
இப்ப வசீது செஞ்ச இந்த பிராணியுடைய மாமிசத்துடைய சட்டம். வசீத்து ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு, பணத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு. இப்ப அந்த பணத்துல இருந்து குர்பானி என்ன செய்யப்படுது, நிறைவேற்றப்படுதுன்னு சொன்னா அந்த இறைச்சி என்ன செஞ்சிடணும், தர்மம் பண்ணிடணும். அதை வந்து கொடுத்தவர் சாப்பிடக்கூடாது, குடும்பத்தால சாப்பிடக்கூடாது. ஆனா இப்ப ஒருத்தர் வசீத்து பண்ணல, அல்ல வசீத்து பண்ணிருக்கிறாரு, பணம் எதுவும் இல்லை, வசீத்து பண்ணிட்டு போயிரு, பணம் இல்லை. இப்ப ஒரு மகன் இருக்கிறாரு, அவர் தன்னுடைய கையில இருந்து என்ன செய்யறாரு, இந்த வசியத்தை நிறைவேற்றுறாரு. இப்ப அந்த குர்பானி வந்து பொது குர்பானி மாதிரி தான். அந்த இறைச்சி அவர் சாப்பிடலாம், குடும்பத்தார்கள் கொடுக்கலாம். அதாவது வசியத்து பண்ணல, இறந்தவங்களுக்காக வேண்டி இவரா குர்பானி கொடுக்கிறார், தாராளமா அதை என்ன செய்யலாம், அவரு சாப்பிடலாம், குடும்பத்தார் சாப்பிடலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். வசியத்தும் செஞ்சு பணமும் விட்டுட்டு போயிருந்தா மட்டும் அந்த இறைச்சியை ஃபுல்லா அப்படியே தர்மம் பண்ண ஏழைகளுக்கு கொடுத்துடணும், ஏழைகளுக்கு கொடுத்துடணும்.